கீழே தள்ளுங்கள். Cast down those imaginations. அந்த கற்பனைகளை கீழே தள்ளுங்கள். Do not permit those imaginations and thoughts. அந்த எண்ணங்கள் கற்பனைகளுக்கு அனுமதி கொடாதிருங்கள். That's one thing you got to do. நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் அது. But on the other hand, you got to do something positive. ஆனா மறுபக்கம் இன்னொரு முற்போக்கான காரியத்தை செய்யணும். You got to go to the word of God and get a revelation of God's love. அது என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு சென்று தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாட்டை நீங்கள் பெற வேண்டும். You see, when you concentrate on the revelation of God's love, தேவனுடைய அன்பை குறித்த அந்த வெளிப்பாட்டிலே நீங்கள் கவனம் செலுத்தும் it's போது, like this. Have you ever seen a child that's afraid? பாத்துட்டீங்களா பயப்படுற ஒரு குழந்தைய? All of a sudden, he or she comes and climbs into the bed with the parents and sleeps right in the middle of the father and mother. திடீர்னு பார்த்தா படுக்கையில ஏறி வருவான், ஏறி வந்து அப்பா அம்மாக்கு நடுவுல வந்து பூந்து படுத்துப்பான். Because the little kid is afraid. அந்த பிள்ளைக்கு பயம். And when he sleeps right in between the mother and the father, that's when he is completely free from fear. அப்பா அம்மாக்கு நடுவுல அவன் படுத்து இருக்கும் போதுதான் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அவன் இருப்பான். That is the kind of effect that is produced by you going to the word of God and getting a revelation of God's love. தேவனுடைய வார்த்தைக்கு சென்று தேவனுடைய அன்பை குறித்த ஒரு வெளிப்பாட்டை நீங்கள் பெறும்போது அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் நீங்கள் அடைகிறீர்கள். You are in your father's bosom, literally. உங்களுடைய தகப்பனுடைய மார்பிலே எழுத்தின்படியே நீங்கள் இருக்கிறீர்கள். You are in the embrace of your heavenly Father. பரலோக தகப்பனுடைய அரவணைப்பிலே நீங்கள் You இருக்கிறீர்கள். feel his love, you feel his care, you feel his power flowing through you. அவருடைய அன்பு, அவருடைய கரிசனை, அவருடைய வல்லமை உங்கள் மீது ஓடுகிறதை பாய்ந்து வருகிறதை நீங்கள் உணர்கிறீர்கள். And if you stay there a little while, you'll feel like you are bigger than anything in this world. கொஞ்ச நேரம் அங்கே இருப்பீர்கள் என்று சொன்னால் உலகத்திலே எந்த ஒரு காரியத்தை காட்டிலும் நீங்கள் பெரியவன் என்பதை போல உணர்கிறீர்கள். You feel like telling the devil, come on devil, let's see what. பிசாசே ஒரு கை பார்க்கலாம் சொல்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. Amen. Amen. So what you need to do is get the revelation of God's love. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாட்டை So பெறுங்கள். that is what we are doing through our preaching. We are shining the light on redemption and what has happened through redemption so that there will come a revelation of God's love. பிரசங்கத்தின் மூலமாக இதைதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மீட்பின் மூலமாய் செய்யப்பட்ட காரியங்கள் மீது ஒரு வெளிச்சத்தை போடுகிறோம். ஏனால் அதுதான் உங்களை விடுவிக்க முடியும். Revelation of who love is. அன்பு என்றால் யார் என்பது குறித்த வெளிப்பாடு. Revelation of what love is like. அன்பு எப்படிப்பட்டது என்பது குறித்த வெளிப்பாடு. And love's enormous ability and power to protect those that are under its care. அன்பினுடைய பாதுகாப்பு பராமரிப்பின் கீழே இருக்கிறவர்களை அன்பு எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியும் என்பது குறித்த வெளிப்பாடு. How much love will do? அன்பு எந்த அளவுக்கு செய்யும். The Bible says God so loved the world that he gave his only begotten son. வேதம் சொல்லுது தேவன் உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் என்று. So that no one will perish but have everlasting life. எதற்காக? ஒருவராகிலும் கெட்டு போகாமல் எல்லாரும் என்பதற்காக. You see, that's the love. That's how far God will go. That's how much God will give for us. இதுதான் அன்பு. தேவன் அந்த அளவுக்கு, தேவனுடைய அன்பு அந்த அளவுக்கு நமக்கு செய்ய முடியும். Amen. Amen. Get a revelation of God's love. ஆகவே தேவனுடைய அன்பை குறித்த அந்த வெளிப்பாட்டை பெறுங்கள். Don't be like some people, they're in a state of confusion. சிலரை போல இருக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி ஒரு குழப்பத்திலே இருப்பார்கள். Instead of getting a revelation of God's love, they're thinking, well, if God is there, then why all these bad things are happening? தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாட்டை பெறுவதற்கு பதிலாக கடவுள் ஒருத்தர் இருந்தா ஏன் இந்த கெட்ட காரியெல்லாம் நடக்குதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. They are full of questions. நிறைய கேள்விகள் இருக்கு அவங்களுக்குள்ள. They are blaming God for everything that is happening around them. அவளை சுற்றி நடக்கிற எல்லாவற்றுக்கும் கடவுளை குறை. How God may not be there, how his words may not be good at all. ஒருவேளை தேவன் இல்லையோ, அப்படியே வார்த்தைகள்லாம் நம்ப முடியாதோ, இப்படி எல்லாம் பேசுவாங்க. You cannot get a revelation of God's love like that. தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாட்டை இப்படி எல்லாம் பெறவே முடியாது. You want to get a revelation of God's love, then you need to soak in his word and get your assurance from it. தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாடு வேண்டும் என்றால் அப்படியே வார்த்தையிலே திளைத்து அதன் மூலமாக தான் அந்த நிச்சயத்தை பெற முடியும். See, God is totally good. தேவன் முற்றிலும் நல்லவர். There is no evil, there is no torment in him. அவரிலே எந்த வேதனையும் கிடையாது, அவரிலே எந்த தீமையும் கிடையாது. God is not responsible for all the bad things that are happening in this world. இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களுக்கும் பொறுப்பாளி தேவன் அல்ல. God loves every single person that is there in this world. தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். God has given his son for every single person in this world. உலகத்துக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்காகவும் தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தார். Every single person can come to him today and receive salvation. ஒவ்வொரு தனி மனிதனும் இன்றைக்கு அவர் அண்டை வந்து ரட்சிப்பை பெற முடியும். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். Don't question God's love. தேவனுடைய அன்பை கேள்வி கேட்காதீர்கள். Don't doubt God's love. தேவனுடைய அன்பை சந்தேகிக்காதீர்கள். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
build your assurance about God's love more and more. தேவனுடைய அன்பை குறித்த நிச்சயத்தை இன்னும் அதிகமாய் நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். Not the questions about God's love, but build the assurance of God's love. தேவனுடைய அன்பை குறித்த கேள்விகள் அல்ல, அவருடைய அன்பை குறித்த நிச்சயத்தை அதிகமாய் வளர்த்துக் கொள்ளுங்கள். You see, God loves every single person. தேவன் ஒவ்வொரு தனி மனிதனையும் நேசிக்கிறார். God's love cares for each and every person in this தேவனுடைய place. அன்பு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அக்கறை உள்ளதா இருக்கிறது. Bad things happen because we got connected to bad things by our forefather Adam opening up the door. கெட்ட காரியங்கள் ஏன் நடக்குதுன்னு சொன்னா நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் இந்த கெட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கான வாசலை கதவை திறந்து விட்டான். So today in the world, bad things happening is not a very rare thing. It's a very ordinary thing. It happens all the time. அவெண்டிக்கு இந்த உலகத்துல ஒரு கெட்ட காரியம் நடக்குது வந்து ரொம்ப அரிதா இல்ல, அது எப்போதுமே சகஜமா நடந்து விடுகிறது. But God put man in the Garden of Eden. ஆனா தேவன் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். Man was not meant to live sovereignly by himself, all by himself. He was supposed to live being connected to a spirit being and being led and guided by a spirit being. மனுஷன் தன்னுடைய இஷ்டத்தின்படி வாழ்வதற்காக உண்டாக்கப்படவில்லை, மாறாக தேவனோடு கூட அந்த ஆவியா இருக்கிற தேவனோடு இணைந்து அந்த விதத்தில் அந்த இணைப்பின் விளைவாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் உண்டாக்கப்பட்டான். Just like these lights are meant to be plugged in to electricity so that they can burn. எப்படி இந்த விளக்குகள் எல்லாம் மின்சாரத்தோடு இணைந்திருக்கிறதோ இவைகள் எரியும்படியாக, in the same way man, in order to live, he must be connected. அதே போலதான் மனுஷனும் அவன் பிழைக்க வேண்டுமானால் அவன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். To God who is life and light. ஜீவனாயும் ஒளியாயும் இருக்கிற தேவனோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். The moment man disobeyed God, தேவனுக்கு மனுஷன் கீழ்ப்படியாமல் போன அந்த க்ஷணமே he found himself not only disconnected from God, அவன் தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டதை உணர்ந்தது மட்டுமல்ல, God is life and light. தேவன் ஜீவனாகவும் ஒளியாகவும் இருக்கிறார். God disconnected from life and light. அந்த ஜீவனிலிருந்து ஒளியிலிருந்து அவன் துண்டிக்கப்பட்டான். But not only that, அது மட்டுமல்ல, he found himself connected now to an evil fallen being. இப்பொழுது தீமையான விழுந்து போன இன்னொருவனோடு கூட தொடர்பு உண்டாகிவிட்டதை அவன் கண்டு கொண்டான். He got connected to death and darkness. மரணத்தோடு இருளோடு கூட தொடர்பு உண்டாகிவிட்டது. Instead of goodness and courage and boldness and strength and all of that, நன்மை, தயவு, பெலன் போன்ற இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பதிலாக he got connected to the opposite force. அதற்கு எதிரான சக்திகளோடு தொடர்பு உண்டாகிவிட்டது. All that is evil, all that is connected to death has now been plugged in. தீமையான அனைத்தோடும் மரணத்தோடு சம்பந்தப்பட்ட அனைத்தோடும் கூட இப்போது அவனுக்கு தொடர்பு உண்டாகிவிட்டது. So now faith has become fear. ஆகவே இப்போது பயம், விசுவாசம் பயமாகிவிட்டது. Righteousness has become sin. நீதி பாவமாகிவிட்டது. Good has become evil. நல்லது கெட்டதாகிவிட்டது. You see, and everything has been turned around. எல்லாமே தலைகீழாய் மாறிவிட்டது. That is what has happened to mankind. மனுக்குலத்துக்கு அதுதான் நடந்து விட்டது. When Jesus came into this world, இயேசு இந்த உலகத்துல வந்தபோது he was different. அவர் வித்தியாசமா He was இருந்தார். different from the rest of the world. உலகத்தில் இருந்த மற்றவர்களை விட அவர் வித்தியாசமா Now இருந்தார். every human being was now connected to this evil, the devil. இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு மனுஷனும் இந்த தீமையோடு, அதாவது பிசாசோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கிறான். ஆதாம் முதற்கொண்டு. But then Jesus came, பிறகு இயேசு வந்தார், took human flesh and entered into the world. மாம்சத்தை உடையவராய் இந்த உலகத்திலே பிரவேசித்தார். Just like us, born of a woman. நம்மை போலவே ஸ்திரீனிடத்திலே பிறந்தார். But he was totally connected to God. ஆனால் முற்றிலும் தேவனோடு தொடர்புடையவராய் இருந்தார். Among men and women who were connected to this evil power, here was a man who was so different. He was connected to another source. He was connected to God, life and light and power. மற்ற எல்லா மனுஷரும் இந்த தீமையோடு பொல்லாதவனோடு தொடர்பு வைத்திருந்தார்கள். ஆனால் இவரோ மிகவும் வித்தியாசமானவராய் ஜீவனோடு ஒளியோடு வல்லமையோடு கூட தொடர்புடையவராய் இருந்தார். Just imagine the difference between others and him. அப்படினா மற்றவர்களுக்கும் அவருக்கும் அந்த வித்தியாசத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். He was different. அவர் வித்தியாசமா இருந்தார். Because he is connected to God. He knows no sin. ஏனென்றால் அவர் தேவனோடு தொடர்புடையவராய் இருக்கிறார். பாவமே அறியாதவர். He is not under the power of the devil. பிசாசுடைய வல்லமையின் கீழே அவர் இல்லை. He is connected to God and his life and power. தேவனோடு அவருடைய ஜீவனோடு அவருடைய வல்லமையோடு தொடர்புடையவராய் இருக்கிறார். He seems to know no fear. பயமே